அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய வீடியோவை பார்க்குறதுக்கு சூஸ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். இன்றைக்கு உள்ள வீடியோவோட கண்டென்ட் என்னென்னா, நாங்கள் இங்கே வந்து அல்மராய் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே தான் போகிறோம். ஸோ அதுக்காக போன டைமில் நான் அந்த வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம ஊரில் உள்ளவங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த ஃபேக்ட்ரி பற்றி, அந்த அல்மராய்ங்கிற பிராண்டை பற்றி. கல்ஃப் கண்ட்ரியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட் கம்பெனி தான் அது. எல்லாமே பால், பட்டர், தயிர், மோர், அப்புறம் ஹம்மஸ், ப்ரெட்டு, சிக்கன் அப்படின்ட்டு இன்னும் நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. அது மாதிரி நிறைய போடுறாங்க இங்கே. ஸோ நான் ரெகுலராக வந்து அல்மராய் ப்ராடக்ட் தான் வந்துட்டு நான் ரெகுலராக வாங்குறது. ஸோ அப்போது நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி அல்மராய் ஃபேக்ட்ரிக்கெலாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க விசிட்டர்ஸு, நம்ம வந்து புக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் வந்து நாங்கள் ட்ரை பண்ண டைமில் ஃபுல்லாகவே காமிச்சிட்டே இருந்துச்சு, அந்த ஸ்லாட் எதுவுமே இல்லை, புக்கிங் காமிக்கலை. சரி அப்புறம் இப்படி மறந்து அப்படியே விட்டாச்சு. அப்புறம் அப்படியே போயிடுச்சு டைம். சரி இப்போ இங்கே சம்மர் வெக்கேஷன் தானே, ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க வாய்ப்பு இருக்குது, வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணோம். பார்த்தா கிடச்சிருச்சு. புக் பண்ணிவிட்டு சாட்டர்டே தான் புக் பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு லொக்கேஷன் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இந்த லொக்கேஷனுக்கு 7:30க்கு வந்தால் அங்கேருந்து பஸ் பிக் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம். பஸ் அங்கே ரெடியாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 7:15க்குலாம் போயிட்டோம் அந்த லொக்கேஷனுக்கு. அங்கே 7:35 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. என்னன்னு தெரில, எங்கள் பஸ்ஸில் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம், வேறு ஆட்கள் வரல அன்றைக்கி. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக நல்ல ஜாலியாக நல்ல எங்களோட ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போயிட்டுருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னென்னா ட்ராவல் கொஞ்சம் அதிகம், 1.5 மணி நேரம் ஆகுது. நான் 1 மணி நேரம்னு நினச்சேன், பட் 1.5 மணி நேரங்கும்போது இந்த பசங்க தான் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குங்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். போய் சேர்ந்தாச்சு. அப்புறம் வந்துட்டு அங்கே போனோன்னு ஜாலியாகிட்டாங்க. என்னென்னா முந்தி வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வந்து அந்த மாடெல்லாம் பார்க்குறதுக்குலாம் அலோவ் பண்ணியிருக்காங்க, ஃபார்ம் விசிட்லாம் இருந்துச்சான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி உள்ளேயுமே இந்த மாதிரி இந்த பேக் பண்ணுற இடத்துக்குள்ளெல்லாம் அலோவ் பண்ணல. அதெல்லாம் வந்து ஹைஜீன் விஷயமாக வந்து நாங்கள் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னாங்க. மற்றபடி நமக்கு பார்க்குறது, அப்புறம் கூட ஒரு ஆள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எதுக்கு இங்கே வந்து ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க, இது முடிச்சுட்டு இங்கே வந்து ஃபெர்மெண்ட் ஆகும், இங்கே வந்து பேக் பண்ணி அப்புறம் இங்கே லோட் ஆகும், அந்த மாதிரி எல்லாமே வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி இருந்துச்சு, ஒரு சின்னதாக ஒரு பூத் மாதிரி இருந்துச்சு. அதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உடனே கூட பிரிண்ட் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்துச்சு. நிறைய பேர் அங்கே நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி வேறு பஸ்ஸில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்கள் பஸ்ஸில் தான், எங்கள் ஏரியாவிலேருந்து ஆட்கள் போல், பட் மற்ற ஏரியாவிலேருந்து ஆட்கள் வந்து அவங்களாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பும்போது நம்ம போன எல்லாருக்குமே ஒரு சின்ன கிஃப்ட் பேக் மாதிரி கொடுத்தாங்க. அதில் வந்து அவங்களோட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஒவ்வொரு கவரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.